குட் ஆஃப்டர்நூன். சுக்கோணம் ஃபார்மில் இருக்கேன். இங்கெல்லாம் லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாக சரியான மழை. இப்போ தான் ஒரு 4 நாளாக மழை இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, கொஞ்சம் திறக்கிறது அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணத்து சைடு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காஞ்செடுத்து, ஆனால் வந்து அந்த கேட் சைடில் இருக்கிறதெல்லாம் இன்னும் காயலை, இன்னும் தண்ணி இருக்குது. ரொம்ப தண்ணி இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் ஈரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கால் வச்சா கொலான்னு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்னோடய நிலத்துக்கு பேக் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரி இருக்குது. ஸோ ஏரி ரொம்ப வழிஞ்சு தண்ணி வடியும் போது அந்த நிலத்து ஒவ்வொரு நிலத்து வழியாக ஓடி எனக்கு அப்புறம் சில நிலங்கள்லாம் இருக்குது, அது வழியாக போய் அங்கே ஒரு ரிவர் சேனல் எண்டில் இருக்கிறதுல வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி தான் ஓடும். ஸோ அந்த மாதிரி ஓடினதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடது வந்து கிணத்து பக்கம் மேடு, என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் அடுத்த லெவல். ஸோ அதனால் வந்து அங்கே வழிஞ்சு ஓடிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈரம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இன்னும் நாளைக்கு இதே மாதிரி வெயில் நல்லா காஞ்சிதுன்னா கொஞ்சம் இதெல்லாமும் க்ளீனாக காஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா நடக்கிற அளவுக்கு காஞ்சிரும். அனதர் ரீசன் இங்கே காயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எல்லாமே பெரிய பெரிய மரங்கள், அந்த ஃபஸ்ட் லெவலில் வச்ச மரங்கள் எல்லாம். ஸோ எல்லாமே ரொம்ப பெரிய மரம் இதில். அதனால் வந்து உங்களுக்கு சூரிய வெளிச்சம் வந்து தரையில் வந்து ரொம்ப படவே இல்லை. ஸோ அதனால் வந்து இன்னும் பூமி இழுக்க மாட்டேங்கிறது. இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கொய்யா, வாழை, சாத்துக்கொடி அந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்னமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளி வரதுனால டக்குன்னு காஞ்சிருது. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. இன்றைக்கி நான் வந்து ஒரு கோகனட் சாப்ளிங்க்கு போட்டிருந்தோம். அதை பற்றி தான் வந்து ஒரு போஸ்ட். இது ஒரு 2 months முன்னாடி நான் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு தென்னை மரத்து மேலே வந்து இடி விழுந்துருச்சுன்னு. அது ஒரு 60+ years ஆஃப் மரம். அதை தான் இப்போ இங்கே வெட்டி போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இடி விழுந்தோடனே என்னாச்சுன்னா ஒரு மேலே வந்து அந்த முத்தின காயெல்லாம் ஒன்று ஒன்றா உழ ஆரம்பிச்சிது. பிஞ்சும் உழும், அந்த மாதிரி ஒன்று ஒன்றா விழுந்தது. இந்த பிஞ்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மாதிரி உரமாயிடும். ஸோ நான் அப்போ வந்து எங்கள் ஃபார்ம் ஹேண்டை கூப்பிட்டு ஒன்றொன்றையும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி மரங்களுக்கு நடுவிலலாம் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நிழல் இருக்கோ, ரொம்ப வெயில் வராமல் இருக்கிற இடத்துல வாழை மரத்துக்கிட்ட, ஏன்னா ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மாமரத்துக்கிட்ட அந்த மாதிரிலாம் போட்டு வைக்க சொன்னேன். இவர் என்ன பண்ணார்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க மாமரத்துக்கிட்ட போடச்ச அதுக்கு மேலே இந்த மட்டையெல்லாம் சேர்த்து போட்டு வச்சுருந்தார். ஏன்னா இந்த கோழிங்க வந்து அப்படியே நோண்டி நோண்டி அதை தேங்காய் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் உருட்டி இருந்தது. செகண்ட் எங்களுக்கு டாக்ஸும் இருக்குது, அதுங்களும் இதை உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேட்ச்க்கு மட்டும் போட்டு வச்சுருந்தார். கிட்டத்தட்ட இதில் ஒரு 10 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா அதில் வந்து ஒரு 4 வந்து இந்த நல்ல மழை பெஞ்சதில் முளைச்சி வந்துருச்சு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. சரி 4 இருக்குது. இன்னும் அடியில் ஏதாவது முளைச்சிருக்கான்னு தெரியல, ஏன்னா இந்த மட்டையெல்லாம் மேலே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மட்டை போட்டதெல்லாம் வந்து கரையான் சாப்பிட்ருக்கு. ஆனால் வந்து இந்த நாற்று மட்டும் அது பாட்டுக்கு வருது. அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். இன்ஃபேக்ட் வந்து கரையானை பார்த்து நிறைய பேருக்கு பயம். கரையான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் சாப்பிடும். அதே ஃப்ரெஷ்ஷாக செடி இருந்தாலோ இல்லாட்டா வந்து முளை வந்தாலோ அதெல்லாம் சாப்பிடாது. ஸோ நாங்கள் இது வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் தண்ணி வடிஞ்ச உடனே ஒரு வாட்டி வந்து ப்ரஷ் கட் பண்ணிவிட்டு எங்கெங்கே கேப்ஸ் இருக்கோ, எங்கெங்கே கேப்ஸ் வந்து அதுக்கு இனஃபாக இருக்குமோ, ஏன்னா அந்த ஓலை போகிற அளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 18 அடி கேப் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் இதை வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இது நாட்டு மரன்றதுனால நல்ல ஊக்கமாக வருது. இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நர்சரியில் வாங்கி வச்சது கூட இன்னும் 1-2 வந்து இன்னும் எழும்பவே இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் இருக்குது. அதே இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு 6 போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட 5 முளைச்சிருச்சு. அதை வச்சது பார்த்திங்கன்னா இது எவ்வளோ ஊக்கமாக வந்திருக்கு பாருங்கள். அதே அளவு மெயின்டெனன்ஸ் தான், இதுக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷல் கேர்லாம் இல்லை. அதே மாதிரி இதில் காண்டாமிருக வண்டு, அந்த வண்டு, இந்த வண்டு, அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது.
ஸோ அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா இந்த தேங்காயும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் பேசாமல் இது இவ்வளோ ஊக்கமாக அவ்வளோ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வருதுன்னா தென் நம்ம இது எவ்வளோலாம் கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம எங்கெங்கே வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வைக்கும்போதும் அப்படி தான் ஒரு சின்ன குருத்து வந்தது, உடனே எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி நர்சரி மாதிரி வச்சு பேக்கில் வச்சு பெருசான ஒன்று வச்சு அதெல்லாம் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி குருத்து வந்த உடனே டக்குன்னு எடுத்து வச்சிட்டோம். இதே தான் இப்பயும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்ப்ளீட்டாக வடியணும். செகண்ட் வந்து நாங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ப்ரஷ் கட் பண்ணணும், எங்களுக்கு வந்து ஸ்பேஸு கணிக்கிறதுக்கு. அதனால் ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஒன்ஸ் இது வந்து லைவ்க்கு கொண்டு போகச்ச எங்கே வைக்கிறோன்னு வச்ச அது எந்த ஸ்டேஜில் வைக்கிறோன்றதையும் நான் வந்து ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.